உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்றதுக்கு அத சொல்ற ஆளுகிட்ட நேர்மையும் நியாயமும் இருக்கணும். ஆனா இவர் அப்படியா? இவர் குடும்பமே ஒரு கொலைகார குடும்பம். என் புள்ளைய இவர் குடும்பமே சேர்ந்து கொண்டு இருக்காங்க. வேணாம் பசுபதி, தேவையில்லாம பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரா பழி போடுறா? இந்த ஆளோட மருமக என் புள்ளைய கொலை பண்ணிருக்கான். எங்க அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊருக்காக எடுத்த எந்த முடிவும் தப்பானதில்ல. ஊருக்காக அவர் சரியான நியாயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதானே, ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். அவர் குடும்பத்துக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காம எல்லாரும் அவர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு நிக்கணும். ஏப்பா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒரு கொலைகார குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளு ஊருக்காக தீர்ப்பு சொல்றது சரியில்லை. இவரு குடும்பத்தையே சரியா வச்சுக்க முடியல, இவரு ஊருக்கு நீதி நியாயம் சொல்றாரா? ஆனா அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும், என் பையனை கொலை பண்ணது உங்க குடும்பத்து ஆளுங்க தான். அந்த குடும்பத்திலிருந்து ஊருக்கு நியாயம் சொல்றதுக்கு எவனுக்கு தகுதியே இல்லை. அதுலயும் இவருக்கு சுத்தமா தகுதியே இல்லை. ஏய், இந்த பாரு, வார்த்தையை விட்டா வேற மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருப்பா பசுபதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஊருக்காக தானே பேச வந்திருக்கோம். பெரிய மனுஷன் நீங்களே இப்படி பண்ணா எப்படி? இந்த குடும்பத்தால நான் என் புள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். கொலகார குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஊருக்காக தீர்ப்பு சொல்றதுக்கோ இந்த ஊரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கோ எந்த தகுதியுமே இல்ல. இதுக்கு நாங்க சம்மதிக்கவும் முடியாது. அவர் ஏதோ புள்ளை இழந்த ஆதங்கத்துல பேசுறாரு. ஆனா அவர் கேட்க வர்ற விஷயத்துல நியாயம் இருக்குல்ல. இன்னைக்கு இவர் கேட்கிற விஷயத்த நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து அசலூர்காரன் கேட்டானா நம்ம எல்லாம் நாட்டுக்கிட்டு நிக்கணும்ல. இவர் சொல்றதும் சரிதானங்க. என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏப்பா, இவர் கேட்ட கேள்விய அசலூர்காரன் கேட்டா யாரு அவமானப்படுறது? அப்ப இந்த ஸ்கூல் பக்கத்து ஊருக்குள்ள போயிரும். நிறுத்துங்க. பசுபதி சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. என் குடும்பத்து மேல எப்ப பழியும் அவமானமும் வந்ததோ அப்பவே பொது இடத்துல நின்னு 10 பேருக்கு நீதி சொல்ற தகுதி எனக்கு இல்லை. அண்ணா, ஏன்னா அப்படி சொல்றீங்க? இல்ல சிவா, இனிமே நான் ஊருக்காக நீதி தீர்ப்புன்னு எதுவும் சொல்லணும்னா ஏன் பக்கம் எதுவும் தப்பு இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் விலகிக்கிறேன். அண்ணா, இவங்க என் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிருக்காங்க. அதனால என் குடும்பத்துல இருந்து யாருமே இந்த பஞ்சாயத்து விஷயத்துல கலந்துக்கவோ தலையிடவோ மாட்டாங்க. என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? இன்னைக்கு பசுபதி 4 பேருக்கு முன்னாடி பேசுனத நாளைக்கு ஊரே பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க நான் விரும்பல. இதான் என்னோட முடிவு. என் குடும்பத்து மேல இருக்கிற கெட்ட பேரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பஞ்சாயத்துக்கு வருவேன். ஊர் விஷயமா பஞ்சாயத்துக்கு போனீங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? என்னாச்சு ரகு? சிவா, ரகுக்கு என்னாச்சு? இவ்வளவு கோவமா உள்ள போறான்? ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சு சொல்லு. அது வந்து அண்ணி. ஐயா,
ஐயா வணக்கம்மா. உள்ள வாங்க. என்ன ரகுராமையா பஞ்சாயத்துல இப்படி சொல்லிட்டு வந்துட்டாரு? அவர் இல்லாம எப்படிம்மா? எங்களுக்கெல்லாம் மனசே கேட்கலம்மா. அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். ஏங்க அதான் அண்ணன் அங்கேயே அவர் முடிவை சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? என்ன தம்பி இது? அவங்களாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னதை எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? என்னைக்குமே ரகுராமையாவை தான் நாங்க தலைவரா பாக்குறோம். இப்ப அந்த பதவியவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க? அந்த பசுபதி தான் ஏதோ தேவையில்லாம பேசிட்டாருமா. அதனாலதான்மா. பேச வேண்டியதெல்லாம் அங்கேயே பேசியாச்சு, அப்புறம் என்ன? என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்களே, எங்களுக்கு வருத்தமா இருக்குய்யா. இத்தனை வருஷமா ஊருக்கு தலைவரா நீங்க தான் இருந்திருக்கீங்க. இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. நல்லது பண்ணிருக்காரு, அதெல்லாம் தெரியுதுல்ல. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அண்ணன் பண்ண எந்த நல்லதுமே தெரியலையே. ஊர்க்காரங்க பாதி பேர் என்னவோ அவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க. ஏதோ கொஞ்சம் பேர் பேசுனாங்கிறதுக்காக அதெல்லாம் உண்மையாயிடுமா? அவங்க பேசுனதுல எதுவும் தப்பு இல்லையே. இப்ப இந்த குடும்பத்துக்கு உலகார குடும்பம்னு தானே பேரு. இந்த குடும்பத்தில இருந்து ஊருக்கு நியாயம் சொல்ல யாருக்கும் தகுதி இல்லைன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நல்ல அழகான குடும்பம் வாழ்ந்தா இந்த குடும்பம் மாதிரி வாழணும்னு ஒரு காலத்துல பேர் இருந்தது. இப்போ இங்க இருக்கிற சில பேரால உலகார குடும்பம்ன்ற பேர் தான் கிடைச்சிருக்கு. அந்த பசுபதி ஏதோ தெரியாம பேசிட்டாருங்க ஐயா. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஐயா. எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தலைவர் பொறுப்புல இருக்கணும். இன்னைக்கு பசுபதி சொன்னத நாளைக்கு ஊர் முழுக்க சொல்லுவாங்க. ஓர வர எல்லாருமே இது கொலகார குடும்பம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வளர்த்த ஒருத்தனாலேயே இந்த குடும்பம் அந்த பேரை வாங்கியிருக்கு. யார் வேணாலும் கை நீட்டி பேசுற அளவுக்கு இந்த குடும்பம் ஆயிடுச்சு. இங்க இருக்கிறவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா சில அவமானப்பட்டு நிக்கிறது நானும் என் குடும்பமும் தான். பட்ட வரைக்கும் போதும். இனிமே இந்த ஊர் விஷயத்துல நான் தலையிடுறதா இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.